அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மகர மாதம் என்று அழைக்கப்படுது. செவ்வாய் தனுசு ராசியில் நிற்கிறார். 21ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் தனுசு ராசியில் நிற்கிறார். 13ஆம் தேதி மகர ராசிக்கு செல்கிறார். குரு மேச ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீன ராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். அதாவது மகரத்தில் சூரியன் பயிற்சி புது கூட்டணியால் யாராருக்கெல்லாம் யோகம்லாம் தேடி வரப்போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு கடகராசி பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்கள், வாகனங்களை அலட்சியமாக ஓட்டாதீங்க. மோட்டார் சைக்கிளில் போகும்போது ஹெல்மெட்டு போட மறக்காதீங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களை வீழ்த்த எதிரிகள் முனைப்போடு செயல்படுவாங்க. அதையெல்லாம் முறியடித்து வெற்றி காண்பதற்கான வழிமுறைகளை செயல்படுத்துவீங்க. தந்தையின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க. சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பங்கு சந்தை வியாபாரத்தில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமுங்க. தனியார் துறை ஊழியர்கள் அக்கறையோடு வேலை பார்த்து வருமானத்தை பெருக்குவீங்க. இரவு நேர பயணங்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள மறக்காதீங்க. தஞ்சை பிரகீஸ்வரர் பெருமாளை வழிபடுங்க. நெஞ்சத்து ஆசைகள் எல்லாம் நிறைவேறுமுங்க. கடக ராசி பலன்கள், அதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உடலுக்கும் மனசுக்கும் காரகனான சந்திரன், தன புத்தி காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் முன்னேற்றம் தோன்றும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகப் போகுதுங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேற தொடங்கும். இயந்திர தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டாம். வாகன பயணத்தில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு எதிராக சிலர் சதிகள் செய்தாலும் அவற்றையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டாகும். எழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலை இப்போது ஏற்படும். பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணம் சேரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருப்பார். வெளிநாட்டு வர்த்தகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாள் கனவுலாம் நிறைவேறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். அடிப்படை வசதிகள் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக நீங்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மரியாதை அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. சந்திராசிரமம் பிப்ரவரி 10. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 20, 21, 29, 30, பிப்ரவரி 2, 3, 11, 12. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அதாவது கடகராசியில் பூசத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கர்மகாரகன், ஆயுள் காரகனான சனி, மனோகாரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உதவிகள் உண்டாகும்.
தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகள் எளிதாக வெற்றியாகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போதே வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சிலாம் லாபமாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணியாளர்களின் நிலை உயரும். தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அரசியலில் ஈடுபட்டிருந்தவங்களின் செல்வாக்கு உயரும். உங்களின் சொல் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். உங்கள் திறமையை மேலிடத்தில் அங்கீகரிப்பாங்க. மனசில் இருந்த குழப்பம் விலக ஆரம்பிக்கும். சிந்தனையில் தெளிவு பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெரியோர்களின் ஆதரவு அதிகரிக்கும். தெய்வ அருள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதனால் சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் அதை நீங்கள் சமாளிப்பீங்க. வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. பெண்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். சந்திராசிரமம் என்னென்னு பார்க்கும்பொழுது பிப்ரவரி 10, 11. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 17, 20, 26, 29. பிப்ரவரி 2, 8, 11. அடுத்தது பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்தது கடகராசியில் ஆயில்யத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வித்யாகாரகனான புதன், மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். ஒவ்வொரு செயலிலும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகளால் உண்டான சங்கடங்கள் நீங்கும். குரு பகவானின் பார்வைகள் உங்கள் நிலைமையை உயர்த்தும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கி முன்னேற்றம் தோன்றும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்க ஆரம்பிக்கும். மறைமுக தொல்லைகள்லாம் கண்டறிந்து எச்சரிக்கை அடைவீங்க. வெளிவட்டாரத்தில் பொது வாழ்க்கையில் உங்கள் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிகள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உறவுகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவாங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிப்ரவரி 11, 12. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 20, 23, 29. பிப்ரவரி 2, 5, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது புதன் பகவானுக்கு பச்சை ஆடை அணிவித்து வழிபட நன்மைகள்லாம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.